அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் செயல்படுகின்ற நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவானது யூபிஎஸ்சி எனப்படும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகின்ற குடிமை பணிகளுக்கான நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. யூபிஎஸ்சி நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்கள் தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்காக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் செயல்படுகின்ற நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவானது யூபிஎஸ்சி நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வலர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார்கள். இதை குறித்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். செய்தி வெளியீடு: தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு தமிழ்நாடு அரசின் யூபிஎஸ்சி குடிமை பணிகள் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் அறிவிப்பு 2025. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது துணை முதலமைச்சர் அவர்களால் 7/3/2023 அன்று துவங்கி வைக்கப்பட்டது. அப்பிரிவானது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அழகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் 2025-2026 ஆண்டு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உரையில் ஒன்றிய குடிமை பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் 10 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 7,500 முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 25,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது எனவும், இதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும், இத்திட்டம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2025 ஆண்டில் யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில், அதாவது 25/5/2025 அன்று நடைபெற்ற யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 659 மாணவர்களுக்கு முதன்மை தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. தற்போது 11/11/2025 அன்று யூபிஎஸ்சி குடிமை பணிகள் முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நான் முதல்வன் யூபிஎஸ்சி குடிமை பணிகள் முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகை பெற்ற 659 பயனாளிகளில் 155 பேர் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களில் 87 பேர் அகில இந்திய குடிமை பணி தேர்வு மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 2025 ஆண்டில் யூபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்வலர்களுக்கு நேர்முக தேர்விற்கான பயிற்சி பெற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக நேரடியாக மாணவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு நடப்பு ஆண்டில், அதாவது 2025 ஆண்டு யூபிஎஸ்சி குடிமை பணிகள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் www.nanmudalvan.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவிக்கையை படித்து பார்த்து 13/11/2025 முதல் 24/11/2025 வரை விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு சிறப்பு திட்ட இயக்குனர் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 2025 ஆண்டு யூபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.nanmudalvan.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் செயல்படுகின்ற நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் இந்த ஊக்கத்தொகை பெறுவதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. நான் முதல்வன் யூபிஎஸ்சி சிஎஸ்சி இன்டர்வியூ ஸ்காலர்ஷிப் 2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல இதை பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வெர்டிகல் நான் முதல்வன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த தகவல்கள் எல்லாமே இங்க ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க. தேவைப்படக்கூடியவர்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம். இதற்கான தகுதி கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி: candidate who have cleared UPSC civil service main exam 2025 can apply. The scholarship entitled only to candidates who are native of Tamil Nadu. Nativity certificate has to be produced during certificate verification. Procedure to apply கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட்
candidate should apply through the following link அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த ஊக்கத்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் mandatory documents கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்காக. DAF 1 form for the civil service main examination 2025, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இந்த 3 ஆவணங்களும் தேவை. அப்புறமா ஈவெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 13/11/2025, எண்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 24/11/2025. விண்ணப்பிப்பதற்காக இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நான் முதல்வன் UPSC CSE இன்டர்வியூ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025 ஷைன் இன் டு யுவர் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்க ஃபோன் நம்பர் இங்க என்டர் பண்ணி சென்ட் OTP கொடுத்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிடுச்சு. நான் முதல்வன் UPSC CSE இன்டர்வியூ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அப்ளிகன்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும். நேம், UPSC ரோல் நம்பர், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, நேஷனாலிட்டி இந்தியன், ரிலிஜன் கொடுத்திருக்காங்க, உங்க ரிலிஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், அதன் பிறகு கம்யூனிட்டி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஐடென்டிட்டி அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, PWD கேட்டிருக்காங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி டீடைல்ஸ், எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் டிசபிலிட்டி சர்டிபிகேட் நம்பர் இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் பெர்மனன்ட் அட்ரஸ் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் UG டிகிரி டீடைல்ஸ், சர்டிபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, அப்புறமா செலக்ட் டிகிரி கேட்டிருக்காங்க, ஸ்பெஷலைசேஷன் என்டர் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங், மந்த் அண்ட் இயர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அப்புறமா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் ஆல்ரெடி given in UPSC CSE interview examination, number of times appeared for prelims, number of times appeared for mains, number of times appeared for personality test. அதன் பிறகு are you already get selected under any CSE IFSO service அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் enter your service name, enter your optional subject UPSC CSE mains 2025 அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண வேண்டும். கடைசியாக பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஊக்கத்தொகை உங்களது வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்காக பேங்க் டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும். அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், IFSC கோட், நேம் ஆஃப் த பேங்க் எல்லாமே என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. பிரான்ச் நேம் இங்க ஆட்டோமேட்டிக்காவே வேலிடேட் ஆகி வந்துடும். அப்புறமா அப்லோட் போட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. போட்டோ, சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். எந்தெந்த சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டுங்கிற டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அப்புறமா அப்லோட் யுவர் UPSC மெயின்ஸ் 2025 டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் DAF இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். Upload your native certificate, upload your bank document, upload your Aadhaar document எல்லாமே கேட்டிருக்கக்கூடிய சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா அந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தெரிவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையானது வழங்கப்படும். ஆகவே 2025ஆம் ஆண்டு UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.